ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேட்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தான். அவன் பெயர் பப்பு. பப்பு தினமும் வயலுக்கு மாடுகளை மேய்க்க போவான். ஆனா பப்புக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. எப்போதும் பொய் சொல்லுவது. ஒரு நாள் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த பப்பு சத்தமா கத்தினான். ஐயோ, புலி வந்துடுச்சு, என்ன காப்பாத்துங்க! வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாரும் ஓடி வந்தாங்க. புலி எங்க, புலி எங்க கேட்டாங்க. அதுக்கு பப்பு என்ன பண்ணான் தெரியுமா? சிரிச்சு, ஒன்னும் இல்ல, சும்மா ஜோக் தான், பயந்துட்டீங்களான்னு கேட்டான். ஊர்க்காரங்க எல்லாரும் இவர் ரொம்ப குறும்பு பையன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் பப்பு கத்தினான். புலி, புலி! மறுபடியும் ஊர்க்காரங்க ஓடி வந்தாங்க. ஆனா அதே காமெடி. சும்மா விளையாட்டு தான். இந்த மாதிரி பப்பு ரொம்ப தடவை பண்ணினான். அப்புறம் ஊர்க்காரங்க சொன்னாங்க, இவன் பேசுறத நம்பவே கூடாது. ஒரு நாள் வயல்ல உண்மையிலேயே ஒரு பெரிய புலி வந்துடுச்சு. அத பார்த்த பப்பு பயந்துட்டான். அம்மா, அப்பா, உண்மையா புலி வந்துடுச்சு, தயவு செய்து வாங்க! ஆனா ஊர்க்காரங்க இவன் எப்போதும் பொய்தான் சொல்லுவான்னு யாரும் வரல. புலி பப்புவை துரத்த ஆரம்பிச்சுது. பப்பு ஓடினான். புலி துரத்துது, மண்ணு பறக்குது, இதயம் துடிக்குது. அழுது, யாராவது வாங்க, என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டே ஓடினான். இனிமே நான் போய் சொல்லவே மாட்டேன்னு மனசுக்குள்ள சொன்னான். பப்புவோட அழுக சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்து புலிய துரத்திட்டாங்க. பப்பு எல்லாரையும் பார்த்து, தேங்க்ஸ், என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே நான் போய் சொல்லவே மாட்டேன்னு சொன்னான். அப்புறம் ஊர்க்காரங்க சிரிச்சுக்கிட்டே பப்புவை மன்னிச்சிட்டாங்க. குட்டீஸ், பொய் சொல்றவனை யாரும் நம்ப மாட்டாங்க. உண்மைதான் எப்போதும் ஜெயிக்கும். சோ நம்ம எல்லாரும் உண்மை மட்டுமே பேசணும். பை பை குட்டீஸ். Thanks for watching. Subscribe for more.